today's class. So in this class I'll teach you the heart valves. Okay, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்வ்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, வேல்வ்ஸ்னால் இட்ஸ் அ மஸ்குலர் ஃப்ளாப்ஸ். மஸ்குலர் அதோட கீவேர்டு என்னது? மசில். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், ஆர்ட் இஸ் கம்ப்ளீட்லி மேடப் ஆஃப் மசில்ஸ். ஓகே, அதில் எந்த ஒரு போன்ஸும் இல்லை. ஸோ மஸ்குலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாப்ஸ், மஸ்குலர் ஃப்ளாப்ஸ். ஃப்ளாப்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு லீஃபை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு லீஃப் எப்படி இருக்கும்? ஒரு காற்று பட்டதும் அந்த லீஃப் என்ன ஆகும்னா ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும்ல, அதே மாதிரி தான் இந்த ஹார்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ளாப்ஸ். இது வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். புரியுதா? ஏன்னா வேல்வ்ஸில் பிளட்டு அந்த வழியாக தான் போக போகுது. ஓகே, அந்த வேல்வ்ஸை தாண்டி தான் போக போகுது. அப்போ இந்த வேல்வ்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். ஒரு சின்ன ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃப்ளாப்ஸ். ஸோ மஸ்குலர் ஃப்ளாப்ஸ். நெக்ஸ்ட்டு ரெகுலேட் ஃப்ளோ ஆஃப் பிளட். இந்த வேல்வ்ஸோட யூஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற டேப் வச்சுக்கோங்க வீட்டில், அதில் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இந்த ரொம்ப வாட்டர் ஃப்ளோ ஆகுது வச்சுக்கோங்க. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் போய் வேல்வ்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேல்வ்ஸ் தான் இந்த வாட்டரோட ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுது. ஓகே, நம்ம வீட்டில் அதே மாதிரி தான் இந்த ஹார்ட்டில் பிளட் ஃப்ளோ ஆகுதுல்ல, ஹார்ட்டை விட்டு வெளியிலையும் போகணும், மற்ற பார்ட்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்குள்ளேயும் பிளட்டு வரணும். ஸோ இந்த ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறதும் இந்த வேல்வ்ஸ் தான். புரியுதா? நெக்ஸ்ட்டு பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை ப்ரிவெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட்டை விட்டு நல்ல பிளட்டு வெளியில் போகணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால ஜஸ்ட் அந்த பிளட்டு போன வெசல்லையே திரும்ப வருது வச்சுக்கோங்களேன். இந்த வேல்வ்ஸ் என்ன பண்ணுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிவிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பிளட்டு எந்த வழியாக போகணுமோ அந்த வழியை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை ப்ரிவெண்ட் பண்ணும், தட் இஸ் தடுக்கும். இதுதான் வேல்வ்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட்டு வேல்வ்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வேல்வ்ஸ் இருக்குது. ஒன்று ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ், லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ் அண்ட் செமிலூனார் வேல்வ்ஸ். 3 வேல்வ்ஸ் இருக்குது எங்கே? ஹார்ட்டில். ஓகே, இந்த நேம்லேருந்தே நீங்கள் இதை கெஸ் பண்ணிடலாம் இந்த வேல்வ் எங்கே இருக்குன்னு. ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ், தட் இஸ் ரைட் சைட் ஆஃப் யூர் ஹார்ட்டில் ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கும் சென்டரில் இருக்குது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். திஸ் இஸ் நாட் தி ரியல் ஹார்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ போட்டிருக்கேன். இங்கே தான் உங்களோட ரைட் சைடு, ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல். இங்கே என்ன போட்டிருக்காங்க? ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ். அப்போ ஏட்ரியோனா இந்த ஆரிக்கலை தான் ஏட்ரியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடில் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் தான் அந்த வேல்வ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ சேம் அப்படியே இங்கே வாங்களேன். லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ்னா லெஃப்ட் சைடு, இதுதான் லெஃப்ட் சைடு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேல்வ் இருக்குல்ல, அதுதான் லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே இந்த ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ் இருக்குல்ல, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் 3 ட்ரையாங்குலர் லீஃப் லைக் ஃப்ளாப்ஸ். நான் சொன்னேன்ல, ஃப்ளாப்ஸோட மீனிங் சொன்னேன்ல உங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு லீஃப் மாதிரி இருக்கும்னு. அது மாதிரி இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்வ்ஸு 3 இருக்கும். 3 ட்ரையாங்குலர் லீஃப் லைக் வேல்வ்ஸ், தட் இஸ் ரொம்ப லீஃப் மாதிரி லைட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். 3 ட்ரையாங்குலர் லீஃப் லைக் ஃப்ளாப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த வேல்வ்ஸு. ஸோ அதனால் இது பேர் என்னென்னா ட்ரை கஸ்பிட் வேல்வ்ஸ். ட்ரைனா 3. இந்த ஃப்ளாப்புக்கு இன்னொரு பேர் வந்து கஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. CUSP அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃப்ளாப்பும் கஸ்ப்பும் ஒன்று தான். ஸோ இங்கே 3 ட்ரையாங்குலர் லீஃப் லைக் ஃப்ளாப்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ட்ரை கஸ்பிட் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ விச் வேல்வ் இஸ் கால்ட் ஆஸ் ட்ரைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ். இதோட இன்னொரு நேம் தான் ட்ரைகஸ்பிட் வேல்வ். சேம் இங்கே 3 பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே 2 ஃப்ளாப்ஸ் இருக்கும். தட் இஸ் லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வில் 2 கஸ்ப்ஸ் இருக்கும், தட் இஸ் 2 ஃப்ளாப்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 2னா என்ன சொல்லணும்? பை. ஓகே, ஸோ கஸ்பிட், பை கஸ்பிட். அப்படி இல்லைன்னா இதோட இன்னொரு பேர் மிட்ரல் வேல்வ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். விச் வேல்வ் இஸ் கால்ட் அஸ் மிட்ரல் வேல்வ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் எழுதணும். மிட்ரல் வேல்வ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் சென்டரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதணும். புரியுதா? இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க்ஸ் வரலாம் இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு செமிலூனார் வேல்வ்ஸ். இந்த வேல்வ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல
டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குல்ல, தேவையில்லாத பிளட், லாஸ்ட் கிளாஸ் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டை விட்டு வெளியில் கொண்டு போகிற பல்மனரி ஆர்ட்ரி, இது ஒரு ஆர்ட்ரி. நெக்ஸ்ட்டு பியூர் பிளட்டை எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போகிறது யார்? அயோட்டா. ஓகே, ஹார்ட்டை விட்டு கொண்டு போகிறது என்னன்னு சொல்வேன் நான்? ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஹார்ட்டு கொண்டு வர்றது, பிளட்டை கொண்டு வர்றது வெயின்ஸ், ஹார்ட்லேருந்து பிளட்டை வெளியில் கொண்டு போகிறது, புரியுதா? ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வருது வெயின்ஸ், ஹார்ட்டை விட்டு பிளட்டை வெளியில் எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போகிறது ஆர்ட்ரிஸ்ன்னு சொன்னேன். ஸோ இவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் மேஜர் ஆர்ட்ரிஸ், பியூர் பிளட்டையும் இம்பியூர் பிளட்டையும் கேரி பண்ணுற பெரிய ஆர்ட்ரிஸ். ஓகே, இந்த 2 ஆர்ட்ரிஸ்க்கும் தான் இந்த செமிலூனார் வேல்வ்ஸ் இருக்குது, புரியுதா? அப்போ கேட்பாங்க விச் ஆர்ட்ரிஸ் ஹேஸ் செமிலூனார் வேல்வ்ஸ்ன்னு கேட்டால் இந்த 2 ஆர்ட்ரிஸையும் நீங்கள் எழுதணும், புரியுதா? நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமிலூனார் வேல்வ்ஸோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பிளட்டை, பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை ப்ரிவெண்ட் பண்ணும், புரியுதா? ஏன்னா பல்மனரி ஆர்ட்ரியும் அயோட்டாவும் எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், புரியுதா? கீழே வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து ஹார்ட்டை விட்டு வெளியில் போகும். ஸோ நீங்கள் அந்த போன பிளட்டு திரும்ப வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வராமல் தடுக்கிற வேலை யார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செமிலூனார் வேல்வ்ஸ். ஓகே, ஸோ வேல்வ்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் வேல்வ்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, தென் ட்ரைகஸ்பிட் வேல்வ்னா என்ன, பைகஸ்பிட் அண்ட் மிட்ரல் வேல்வ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். ஃபஸ்ட் சர்க்குலேஷனாக என்னது? பிளட் வந்து ஹார்ட்டுக்குள்ளேயும் ஹார்ட்லேருந்து வெளியிலையும் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டுருக்குல்ல, அதுதான் சர்க்குலேட் அப்படின்னு சொல்லுவோம், சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது எதுக்கு டைப்ஸு? பிளட் சர்க்குலேஷன் என்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு காமனான ஒரு சென்டர் இருக்குது, ஒரு டிப்போன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் டிப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே எல்லா பஸ்ஸும் இருக்குது. பட் அது டிஃப்ரெண்ட்டான ரூட்ஸ்க்கு போக போகுது. ஸோ அந்த பஸ்க்கெல்லாம் நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்பர் கொடுத்துருப்பாங்க, நேம் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்டார்ட் ஆகிற இடம் ஒன்று தான், பட் அது ட்ராவல் பண்ணுற அந்த ரூட்டை வச்சு அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்பாங்கல்ல, நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஹார்ட்டுக்குள்ளே ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது பியூர் பிளட்டும் இம்பியூர் பிளட்டும் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க போகுது. பட் அவங்க போகிற ரூட்டை வச்சு, புரியுதா? ஜஸ்ட் கம்பேர் தி பஸ் எக்ஸாம்பிள் இயர். ஓகே, ஸோ ரூட்டை வச்சு, அந்த பிளட்டு ட்ராவல் ஆகிற ரூட்டை வச்சு நம்ம பிளட் சர்க்குலேஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம கேட்டகரி பண்ணலாம், புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பல்மனரி சர்க்குலேஷன். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்குது, பிளட் சர்க்குலேஷன். ஃபஸ்ட்டு வந்து பல்மனரி சர்க்குலேஷன். ஓகே, இதுதான் உங்களோட ஹார்ட். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸி ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். திஸ் இஸ் நாட் தி ரியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். ஓகே, ஸோ இங்கே உங்களோட ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஓகேவா, தட் இஸ் இம்பியூர் பிளட், ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரிஸ் வழியாக லங்ஸுக்கு போகுதா, அது அங்கே லங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் ஆக்சிஜன் கலந்து நல்ல பிளட்டாக மாறி பல்மனரி வெயின்ஸு திரும்ப கொண்டு வந்து லெஃப்ட் ஆரிக்கல் கொடுக்குதுல்ல, இந்த ட்ராவலை தான் பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். ரைட் வென்ட்ரிக்கல் அங்கேருந்து பல்மனரி ஆர்ட்ரிஸ் மூலமாக லங்ஸ்க்கு போகுது, லங்ஸ்லேருந்து நல்ல பிளட்டாக அது மாறி திரும்ப பல்மனரி வெயின்ஸ் மூலமா லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வருதுல்ல, இதுதான் பல்மனரி சர்க்குலேஷன். இந்த ரூட் தான், இந்த ரூட், இந்த ஆரோ மார்க்கை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதை நீங்கள் படிக்க வேணாம், இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டு வென்ட்ரிக்கலில் பியூர் பிளட் இருக்குல்ல, பியூர் பிளட்டு லெஃப்ட்டு வென்ட்ரிக்கல் வழியாக ஜஸ்ட் எல்லா பார்ட்ஸ்க்கும் போகும். ஓகே, அயோட்டா கொண்டு போய் சேர்க்கும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பியூர் பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா வந்து பெரிய ஆர்ட்ரின்னு சொன்னேன், அதுதான் எல்லா பார்ட்ஸ்க்கும் பிளட்டை கொண்டு போகுதுன்னு. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட்டு அயோட்டா மூலயமா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போகுது. அங்கே பாடி எல்லா பார்ட்ஸும் ஆக்சிஜனை எடுத்ததுக்கப்புறம் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது இம்பியூர் பிளட் திரும்ப ரைட் ஏடிஎம்க்கு வருதுல்ல, அந்த சர்க்குலேஷன் பேர், இந்த ரூட் பேர் தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். புரியுதா? இதோட ஃபார்முலா நான் உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார்முலா அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு புக்கில் ஃபார்முலாலாம் போய் தேடாதீங்க. ஓகே, ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக
பியூர் பிளட். ஓகே, பியூர் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட்டு அயோட்டா மூலமாக எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் வந்து அங்கேருந்து பாடி ஆக்சிஜன் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ரைட் ஏட்ரியம்க்கு வந்துடுது. இம்பியூர் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சேர்ந்துருது இந்த இடத்துக்கு. புரியுதுங்களா? நான் நேற்று வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்டில் க்ளீனாக இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்களும் எடுத்ததும் 4th வீடியோ 5th வீடியோலேருந்து பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபஸ்ட் வீடியோலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக ஒரு பார்ட்ஸ் என்ன, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ லைன் பை லைனாக வீடியோ பை வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இதுதான் பல்மரி சர்க்குலேஷன் அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் பைக் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த புக்கில் இருக்கிறத வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே, இதை வச்சு நீங்கள் ஆன்சரை கிளியராக எழுதிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் வந்து கொரோனரி சர்க்குலேஷன் ஆல்ரெடி 2 பார்த்துட்டோம். ஓகே, பல்மனரி சர்க்குலேஷன் அண்ட் another one is சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பார்த்தாச்சு. now third one is கொரோனரி சர்க்குலேஷன். ஓகே, இப்போது எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து பிளட்டு தேவை. ஓகே, ஸோ அந்த வேலையெல்லாம் மெயினாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹார்ட் தான் அந்த வேலையை பார்க்குது. இம்ப்யூர் பிளட்டை பியூராக மாற்றுது, பியூர் பிளட்டை எல்லா பார்ட்ஸ்க்கும் கொடுக்குது, எல்லா வேலையும் செய்கிறதும் நம்மளோட ஹார்ட்டு. பட் ஹார்ட்டுக்கும் பிளட் வேணும்ல. ஹார்ட்டில் என்ன இருக்குது, என்ன மசில் இருக்குது? ஹார்ட்டோட மசிலை வந்து கார்டியாக் மசில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஹார்ட் இஸ் மேட் பை அ மசில் கால்ட் கார்டியாக் மசில். ஓகே, ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அது பண்ணுறதுக்கு ஹார்ட்டுக்கும் பிளட்டு தேவையில்ல. ஸோ பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு சப்ளை ஆகுதில்ல, ஹார்ட்டுக்கு சப்ளை ஆஃப் பிளட். ஓகே, பிளட்டு சப்ளை ஆகுதில்ல, அந்த சர்க்குலேஷன் பேர் தான் கொரோனரி சர்க்குலேஷன். புரியுதுங்களா? ஹார்ட்டுக்கும் பிளட் வேணும், அந்த சப்ளை நடக்குதுல்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் கொரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். இப்போது ஹார்ட்டுக்கு யார் பிளட்டை சப்ளை பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் எந்த மெயினான ஒரு ஆர்ட்ரி வந்து பிளட்டை சப்ளை பண்ணுதுன்னு சொன்னேன்? அயோட்டான்னு சொன்னேன்னா. ஓகே, அயோட்டான்னு சொன்னேன். அந்த அயோட்டாலேருந்து வந்த ஒரு ஆர்ட்ரி, அது பேர் கொரோனரி ஆர்ட்ரி. புரியுதுங்களா? அயோட்டாலேருந்து அதோட ஆர்ச்லேருந்து அதோட பிரியுது இல்லை, அந்த பிரிவுலேருந்து வந்த ஒரு ஆர்ட்ரி, அது பேர் கொரோனரி ஆர்ட்ரி. இந்த கொரோனரி ஆர்ட்ரி தான் ஹார்ட்டுக்கு தேவையான பிளட்டை சப்ளை பண்ணுது. ஹார்ட்டில் இருக்கிற கார்டியாக் மசில்ஸ்க்கு தேவையான பிளட்டை சப்ளை பண்ணுது கொரோனரி ஆர்ட்ரி. 1 மார்க், இது இம்பார்ட்டன்ட், 1 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ ஹார்ட்டுக்கு அனுப்பிட்டோம் பிளட்டை, இது அனுப்பியாச்சு, கொரோனரி ஆர்ட்ரி பிளட்டை கொடுத்துருச்சு. இப்போ ஹார்ட்டும் அது ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளட்டை என்னவா மாற்றிடும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஏன்னா அதில் இருந்த ஆக்சிஜனை ஹார்ட் எடுத்துக்கிச்சு அதோட ஃபங்க்ஷனுக்கு. இப்போ ஹார்ட்டுக்கு வேணான்னு சொல்கிற அந்த டீஆக்சிஜனேட் பிளட்டை திரும்ப எங்கே கொண்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, திரும்ப ரைட் ஏட்ரியம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளோட டீஆக்சிஜனேட் பிளட் வந்து ஹார்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ராகிறது ரைட் ஏட்ரியம் வழியாக தான் என்ட்ராகும். ஸோ இங்கே ஹார்ட்டோட தேவையில்லாத டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது இம்ப்யூர் பிளட்டும் ரைட் ஏட்ரியம்க்கு ஃபைனலாக போய் சேர்ந்துடும். புரியுதுங்களா? இதுதான் கொரோனரி சர்க்குலேஷன். ஸோ we have totally 3 types of blood circulation: pulmonary circulation, systemic circulation, and the third one is coronary circulation. Students, next we are going to see double circulation and single circulation. Okay, வாங்க. double circulation னா நம்ம ஹார்ட்டில் பிளட்டு சர்க்குலேட் ஆக போதில்ல, ட்வைஸ் 2 தடவை சர்க்குலேட் ஆகும். புரியுதுங்களா? ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில். ஓகே, கம்ப்ளீட் சைக்கிள்னால் என்னது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறுதில்ல. அந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் பிளட் வந்து 2 தடவை ஹார்ட்டுக்குள்ளே ஜஸ்ட் ட்ராவல் ஆகும். புரியுதுங்களா? வென் பிளட் சர்க்குலேட் ட்வைஸ்னால் 2 times. ஓகே, ட்வைஸ் த்ரூ ஹார்ட் வழியாக 2 தடவை பிளட் வந்து என்ன ஆகும்னா சர்க்குலேட் ஆகும் ஹார்ட்டுக்குள்ளே. புரியுதுங்களா? இன் 1 கம்ப்ளீட் சைக்கிள். திஸ் இஸ் கால்ட் டபுள் சர்க்குலேஷன். இது மேனில் நடக்கும், ஹியூமனில் நடக்கும், ஹியூமன் பீயிங்ஸில். புரியுதா? 2 தடவை அதனால தான் அந்த நேம் வந்து டபுள் சர்க்குலேஷன். ஸோ ஹார்ட் வழியாக பிளட் வந்து 2 தடவை சர்க்குலேட் ஆக போகுது, ஃப்ளோ ஆக போகுது, 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு தான். புரியுதா? நெக்ஸ்ட் இதுவே சிங்கிள் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கலந்து ஹார்ட்டுக்குள்ளே 1 time பாஸ் ஆகும். இது வந்து ஹியூமன் பீங்ஸில் நடக்காது, அனிமல்ஸில் நடக்கும். புரியுதுங்களா? இங்கே டபுள் சர்க்குலேஷன். ஹியூமனில் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும், தட் இஸ் பியூர் அண்ட் இம்பியூர் பிளட் வந்து மிக்ஸ் ஆகாது. புரியுதா? ஆகாமல் 2 தடவை ஹார்ட்குள்ளே ஜஸ்ட் அது ஃப்ளோ ஆகும்.
ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு. பட் வேறேஸ் இங்கே சிங்கிள் சர்க்குலேஷனில் சில அனிமல்ஸில் இது நடக்குது. இந்த சிங்கிள் சர்க்குலேஷன் அதாவது அவங்களோட பியோர் பிளட்டும் தட் இஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இம்பியோர் பிளட் தட் இஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா? அது வந்து ஹார்ட் வழியாக பாஸ் ஆகும். பட் ஒன் டைம் தான் பாஸ் ஆகும். ஸோ அதுதான் சிங்கிள் சர்க்குலேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சிங்கிள் சர்க்குலேஷன் எந்தெந்த அனிமல்ஸ்லலாம் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஃபிஷ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ரெப்டைல்ஸ்னால் தெரியும்ல, ஜஸ்ட் க்ரோக்கடைல், லிசர்ட் அது மாதிரி உள்ளது ரெப்டைல்ஸு. ஆம்பிபியன்ஸ்னால் ஃப்ராக் அதெல்லாம் இருக்குல்ல, ஜஸ்ட் வாட்டர்லேயும் சரி லேண்ட்லேயும் சேர்ந்து வாழும். பார்த்தீங்களா? அதால் தண்ணிலையும் இருக்க முடியும், லேண்ட்லேயும் இருக்க முடியும். அது ஆம்பிபியன்ஸ். ஃபிஷ் இதெல்லாம் வந்து இவங்க உடம்புல நம்ம பார்க்குறது வந்து சிங்கிள் சர்க்குலேஷன். வேறஸ் மேனில் நம்ம பார்க்குறது டபுள் சர்க்குலேஷன்.